மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு அப்போதான் இண்டஸ்ட்ரி பற்றி ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு புரிதல் வந்தது. ஓகே. சின்ன வயசில் அரசு பள்ளியில் அதில் எந்த வருஷம்? அது 96. 96. ஓகே. அப்போ தான் ஐடி பெருசாக வர ஆரம்பிக்குதுங்க. அப்போ தான் போயிட்டு கே ப்ராப்ளம்லாம் அப்போ தான் வளர ஆரம்பிச்சு. அப்போ தான் அந்த டைடல் பார்க் வருதா? டைடல் பார்க் 98ல் வருது. நான் ஒரு ஆக்டிவான ஒரு ஐடி பாலிசி தான் கொண்டு வராங்க. அப்போ 97ல் தான் கலைஞர் கொண்டு வந்தார். 2001ல் செப்டம்பர் 11 அட்டாக் நடந்தப்போ அந்த எக்கனாமிக் ரிசெஷன் வந்தப்போ வேலை போயிடுச்சு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். 2014ல் காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேஆஃப் ஆச்சு. அங்கே லேஆஃப் பண்ணோடனே உங்களுக்கு அந்த மொழி மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த மக்கள் மேலே ஆர்வம். ஆமாம், அது மக்களோட பழகணுன்னாக்கா அந்த மொழி வேணும். அதுக்காக அந்த மொழியை படிச்சுங்க. அப்போ ஜப்பான் படித்தா வேலை கிடைக்குங்கிறது தான். கண்டிப்பாக இல்லையா? அப்படிதான் நீங்கள் இப்பவும் அப்படிதான். இப்பவும் ஜப்பானி மொழி தெரிஞ்சவங்க நிறைய தேவைப்படுறாங்க ஜப்பானுக்கு. ஆனால் ஆள் இல்லை. அதனால தான் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் சொல்லி தந்துட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசே வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில், திருச்சியிலலாம். ஸோ அது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு என்னோட கலந்துரையாடுவதற்கு ஜப்பானிலிருந்து நண்பர் கமலக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கார். அவர் அங்கே இருக்கக்கூடிய கேப் ஜெமினி ஜப்பான் லிமிடெட் அதனுடைய டெலிவரி ஹெட், ஏஷியா பசிபிக் ரீஜனுக்கு டெலிவரி ஹெட்டாக பணிபுரிஞ்சிருக்கார். இப்போ இந்த நம்ம அயலக தமிழர் தினம் வந்ததில்லை, அதை ஒட்டி இன்னும் பல வேலைகள் அவருக்கு அதற்காக சென்னைக்கு வந்திருந்தார். அதில் உங்கள் சார்பில் அவரோட கலந்துரையாடலாம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவர் இருக்கும் டைட்டான வேலையில் இன்றைக்கி மதியானம் கூட ஏதோ சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இப்போ வந்திருக்கிறார் நம்மளோட கலந்துரையாடலுக்கு. உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு வணக்கம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக போகலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த இப்போ ஜப்பானில் என்ன, அந்த கம்பெனியில் என்ன உங்களுக்கு பொறுப்பு? என் கம்பெனி ஒரு ஃப்ரான்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்பெனி, கேப் ஜெமினின்னு பேர். அதனோட ஜப்பான் பிரான்ச்சில் நான் ஏஷியா பசிபிக்கோட டெலிவரி ஹெட்டாக இருக்கேன். சரி. நாங்கள் டெலிகாம் சாஃப்ட்வேர், வயர்லெஸ் டெக்னாலஜி, 4G 5G, இப்போ 6G ரிசர்ச் கூட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அதில் ஏஷியா பசிபிக், ஜப்பான் உட்பட கொரியா, தைவான், சிங்கப்பூர், இந்தியா சேர்த்த ஒரு ஆசியா முழுமைக்கும் டெலிவரி ஹெட்டாக இருக்கேன். இந்தியாவும் உண்டு? அதில் இந்தியாவும் உண்டு. ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு போஸ்டிங் அங்கே ஜப்பான் இருந்தானா இப்படி? இல்லை, முதல்ல இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சென்னையில் இருக்கிற கிளையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2019ல் ஜப்பானுக்கு மாறுதல் ஆகி அங்கே போயிருக்கேன். 2019 இப்போ அங்கே இருக்கீங்களா? 19லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன். ஏற்கனவே ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். 2005லேருந்து 2010 வரைக்கும் இருந்திருக்கேன். அங்கேயா? அங்கே ஜப்பானில் இருந்திருக்கேன். சரி. 2010ல் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் சரியில்லாதனால இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டியதாக போயிடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் 2019ல் திரும்ப போயிருக்கேன். சரி சரி. இப்போது உங்களுக்கு ஊர் எங்கே? எங்கள் சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். அங்கே தான் ஸ்கூலிங்களாமா? ஆமாம், பள்ளி படிப்பு எல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் படித்தேன். கிராமப்பள்ளி இருக்கிற ஒரு பள்ளி தான், அரசு பள்ளியில் தான் படித்தேன். 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வி தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரி சேலத்தில் இருக்கிற வைசியா கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்சி முடிச்சோடனே வேலைக்கு வந்துட்டீங்களா? பிஎஸ்சி முடிச்சோடனே வேலைக்கு வந்துட்டேன். அப்படியா? ஓ, ரொம்ப இது ஒரு ஆச்சரியமான இது இல்லை? ஆமாம், எனக்கு பிஎஸ்சி முடித்த உடனே எம்சிஏ சேர்றதுக்காக முயற்சி பண்ணினேன். நான் விரும்பின கல்லூரியில் அது கிடைக்கல. ஓகே. எம்சிஏ அதனால் ஒரு வருஷம் தள்ளி போய் அதில் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்தேன். அதுக்கு மாமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். நான் 12ஆம் வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுட்டு என்னோட மதிப்பெண்களுக்கு 12ஆம் வகுப்புல ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் தான். அப்படியா? ஆமாம். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. எங்கள் சித்தப்பாவும் என் மாமாவும் ஹெல்ப் பண்ணி சீட் வாங்கி கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு.
ஆனால் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி என்னோட படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து நல்லா படித்து பிஎஸ்சியில் வந்து 85% எடுத்து பாஸ் பண்ணேன். ஆனால் வந்து எம்சிஏ சேரப்போ வந்து நான் விரும்பின காலேஜ் பிஎஸ்ஜியில் கோயம்புத்தூரில் சேரணும்னு நினச்சேன். அதில் கிடைக்கல. அதனால வேற எங்கேயுமே நான் அப்ளை பண்ணல, அங்கே மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே அடைந்தால் அந்த மாதிரி அதனால ஒரு கிரேஸ் இருந்தது. அப்போ ஸோ கிடைக்காதனால ஒரு வருஷம் வீணாயிருச்சு. அப்போது என் மாமா தான் வந்து சரி ஒரு வருஷம் வீணாக்காத, சென்னையில் போய் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி படி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு அப்போதான் இண்டஸ்ட்ரி பற்றி, ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு புரிதல் வந்தது. ஓகே. சின்ன வயசுல வந்து அரசு பள்ளியில். அதில் எந்த வருஷம்? அது 96. 96. ஓகே. அப்போதான் ஐடி பெருசாக வர ஆரம்பிக்குதுங்க. அப்போதான் Y2K ப்ராப்ளம்லாம் வந்து அப்போதான் வளர ஆரம்பிச்சு. அப்போதான் அந்த டைடல் பார்க் வருதா? டைடல் பார்க் வந்து 98 வருது. நான் ஒரு ஆக்டிவான ஒரு ஐடி பாலிசி அப்போதான் கொண்டு வராங்க. அப்போ 97 தான் கலைஞர் கொண்டு வந்தார். நான் வந்து 96 பிஎஸ்சி முடிச்சுட்டு சென்னை வந்து அப்போ வேலை தேடினேன். அதுக்கப்புறம் அது வரைக்கும் வந்து அப்பெல்லாம் வந்து இவ்வளவு இந்த சென்னையில் இந்த ஐடி லேண்ட்ஸ்கேப் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. ரொம்ப சில கம்பெனி ராம்கோ சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. டிபிஎஸ்எஸ் ஒரு கம்பெனி இருந்துச்சு. டிபி டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட் சத்யம் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஓகே. பின்னாடி அது 97 அது 3 பிரிஞ்சு டன் அண்ட் பிராக்டிஸ் ஒரு கம்பெனி, சத்யம் சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனி, காக்னிசன்ட் ஒரு கம்பெனி, 3 பிரிஞ்சு. 3க்கும் பேரண்ட் அதுதானே? ஆமாம். ஓஹோ. ஓகே. ஸோ அப்புறம் டிஎஸ்ஆர்சி டேட்டா சாஃப்ட்வேர் ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்கும் ஒயின்ஸ் ரோட்டில். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சில கம்பெனிஸ் தான். ஃபியூச்சர் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்தேன். நான் வந்து 12ஆம் வரைக்கும் தமிழில் படித்ததுனால ஆங்கில புலமை அவ்வளோவா இல்லை. ஆங்கிலம் பேச முடியாது, இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. பேசுறது புரிஞ்சுக்க முடியும், ஆனால் பேச முடியாது. அதனாலேயே வந்து எனக்கு வேலைகள் கிடைக்காம போச்சு. இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் பிஇ எம்சிஏ படித்தவங்க நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லா கம்பெனியும் எனக்கு பிஇ படித்தவங்க தான் வேணும், எம்சிஏ படித்தவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி படித்தவங்களுக்கு வாய்ப்புகள் அவ்வளோவா கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், திரும்ப ஊருக்கே போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணேன். அப்படியா? ஆமாம். மாதம் 2000 ரூபா சம்பளம். கோபிச்செட்டி காலேஜ்லையா? ஈரோட்டில் என்ன கம்ப்யூட்டர் சொல்லி தருவீங்களா? ஆமாம். ஜாவா ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சரி. மைக்ரோசிப் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர். ஸோ அதில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்ப சேலத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, அவங்க வந்து சின்ன சின்ன சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே அப்ளை பண்ணேன். நேற்று நான் அப்ளை பண்ண நேரம் அங்கே வந்து ஜாவா ப்ரோக்ராமர்ஸ் தேவைப்பட்டாங்க. நான் சென்னையில் கோர்ஸ் பண்ணப்பவே நான் ஜாவா படிச்சிருந்தேன். சென்னையில் தான் வேலை கிடைக்கல. சரி, அப்புறம் அங்கே அப்ளை பண்ணி பார்த்தேன். சேலத்தில் அப்ளை பண்ணேன். அங்கே வர சொல்லி இன்டர்வியூ வர சொல்லி ப்ரோக்ராம்லாம் எழுதி காட்ட சொன்னாங்க. எழுதி காட்டினா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. 98 ஜனவரியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு என்னோட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த டைம் வந்து ஜப்பானுக்கு வந்து அந்த சேலத்தில் இருக்கிற கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஓனர் வந்து ஜப்பானில் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு வந்து அவுட் சோர்சிங் எடுத்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு 3 மாதம் ஜப்பானுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. 98 ஆன்சைட்டுக்கு. ஸோ அப்போ வந்து ஜப்பான் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் முதல் ஆன்சைட் ட்ரிப்பு, முதல் ஃபாரின் கண்ட்ரி. அது தனியாக இருந்தேன். இது எதுவுமே வந்து நான் அங்கே ஜப்பானில் ஃபீல் பண்ணல. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப நல்லா பழகினாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு. அதனால எனக்கு 3 மாதம் போனதே தெரியல. திரும்ப வந்து இங்கே சேலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 99 வந்து ஒரு யூஎஸ் ஆஃபர் கிடைச்சிது. அப்போ வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸில் வந்து பிஜிடிசிஏ கோர்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ யூஎஸ்க்கு வந்து H1B அது மூலமாக போயிட்டோம். H1Bக்கெலாம் 4 வருஷம் டிகிரி கேட்பாங்க. ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வருஷம், பிஜிடிசிஏ 1 வருஷம்னு சொல்லி 4 வருஷத்தை டிகிரியை காட்டி H1B விசா அப்ளை பண்ணோம். அப்ரூவ் ஆயிடுச்சு. ஆகிட்டு 2000 பிப்ரவரியில் யூஎஸ் போயிட்டேன். அப்படியா? போயிட்டு அங்கே சான் பிரான்சிஸ்கோ ஏரியாவில் 2 வருஷம் இருந்தேன். எஸ்எஃப்ஓல தான் இருந்தீங்களா? சன்னிவேலில். ஓகே. 2001. அப்புறம் 2001 வந்து செப்டம்பர் 11 அட்டாக் நடந்தப்ப அந்த எக்கனாமிக் ரிசெஷன் வந்தப்ப வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அங்கேயே தங்கி வேற வேலை தேடி பார்த்தேன். கையில் இருந்த காசெல்லாம் கிடைஞ்சிச்சு. சரி. அதனால திரும்ப ஊருக்கே வந்துட்டேன். திரும்ப ஊருக்கு வந்துட்டு இங்கே தேடுனா அதனோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் இங்கேயும் ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதனால அப்பவும் வேலை கிடைக்கல. 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 2002 பிப்ரவரி வரைக்கும் வேலை இல்லை. ஸோ அப்போ தான் யோசித்தேன்,
இப்போ வந்து ஒரு ரிசெஷன்னால வேலை இல்லாமல் போச்சு, திரும்ப அடுத்த வேலையும் வாங்க முடியல. காரணம் என்னன்னா, என்னோட அதே ஸ்கில் செட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே வேலைக்கு நிறைய பேர் போட்டி போடும்போது வேலை வாய்ப்புகளும் குறைவு, போட்டியிடுறவங்க அதிகம் போது ஏதாவது ஒரு யூனிக் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, அடுத்து வேற எந்த ஃபாரின் கண்ட்ரி போகலாம் அப்படின்னு யோசிச்சப்ப யூஎஸோட ஜப்பானுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போதான் ஜப்பானிய மொழி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓஹோ, 2002. அப்படியா? எப்படி கற்றுக்கிட்டீங்க? இங்கே சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, செமஞ்சேரியில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ். ஆமாம், இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ் ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒரு புத்தகம் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் மூலமா ஜப்பானிய மொழி கற்றுக்கிறதுக்கு. ஓஹோ. அப்போ 96 இருந்தது. 98 போகிறப்ப அந்த புக் வாங்கிட்டு போயிருந்தேன். ஆனால் ஒரு எழுத்து கூட படிக்கல, ஏன்னா அப்போ தேவைப்படலை எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த புக் எல்லாம் தூசி தட்டி எடுத்து சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்தப்ப அங்கே வேலை செஞ்சவங்கள டாக்டர் கல்பனா அண்ட் டாக்டர் கணேசன் ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்க பேர் போட்டிருந்தது. உடனே இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்ட்டு. எடுக்கிறோம் அப்படின்னாங்க. திருவான்மியூரில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வேலை தேடிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2002 பிப்ரவரியில் கோவான்சிஸ்ங்கிற கம்பெனியில் மிப்ஸில் வேலை கிடைச்சிது. வெப்ஸ்லையா? அது ஒரு ஐடி கம்பெனி, கோவன்சிஸ். அதில் நான் இருந்தது வந்து என்ன முதல்ல சேர்ந்தது அமெரிக்கா ப்ராஜெக்டில் தான் போட்டாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு ஜப்பான் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. ஸோ ஒரு ஜப்பான் கஸ்டமருக்காக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே அந்த டீமில் இருக்கிறவங்களுக்காக ஜப்பானிய மொழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆசிரியர். ஸோ நான் வர போய் கேட்டேன், எனக்கு ஆர்வம் இருக்குது, நான் வேறு டீம் தான், நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சரிவா வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படித்து சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து எனக்கு பிஜி கிடையாது, போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கலாம் நான். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஜப்பானிய மொழியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்ச்சி பெற்றுட்டு ஒரு பிஜியும் முடிச்சுட்டு 2005 ஜப்பான் போகலாம் அப்படின்ட்டு டார்கெட் பண்ணி 2 வருஷத்தில் அந்த ஜப்பானிய மொழிக்கு வந்து ஒரு ஜப்பானிய அரசாங்கமே வந்து ஒரு திறனறி தேர்வு நடத்துவாங்க, ஜேஎல்பிடின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்க்கு எப்படி டோஃபல் ஐஎல்டிஎஸ்ல அந்த மாதிரி ஜேஎல்பிடி இருக்கும் ஜப்பனீஸ்க்கு. அதில் வந்து 4 லெவல் இருந்துச்சு அப்போ. ஸோ அதில் 2 லெவல் பாஸ் பண்ணிட்டேன், பாதி பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் கரஸ்பாண்டன்ஸில் ஒரு டிகிரி பண்ணினேன், எம்பிஏ பண்ணினேன். எனக்கு கொஞ்சம் சைக்காலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால் மும்பையில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு டியூவல் டிகிரி ஆஃபர் பண்ணாங்க, எம்பிஏ சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் ப்ளஸ் எம்எஸ் இன் சைக்கோதெரப்பி. அந்த மாதிரி என்ன காம்பினேஷன்? ஸோ அது வந்து அந்த பேரே வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்கோதெரப்பி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் தான் அந்த இன்ஸ்டியூட் பேர். நம்ம தமிழால் தான் ஒருத்தர் டாக்டர் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சரி. ஸோ அதில் சேர்ந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி டியூவல் டிகிரி 2 எம்எஸ் எம்பிஏ ரெண்டுமே வந்து 2005 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பிச்சு நான் இருந்த கம்பெனிலேயே கேட்டேன், இது மாதிரி எனக்கு ஜப்பான் போகணும்னு விருப்பம், என்னோட கோல், நீங்கள் அந்த ஜப்பானில் இருக்கிற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அங்கே எதுவும் எங்களுக்கு வேகன்சி எதுவும் இல்லை, அதனால் அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, நான் வெளியே வேலை தேடி அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு பெங்களூரில் இருக்கிற ஒரு கம்பெனி மூலமாக ஜப்பான் போயிட்டேன். என்ன ஜப்பானே போய் தீரணும்னு எப்படி அது முடிவு? அது என்னமோ முதல் டைம், ஏன்னா முதல் வெளிநாடு அப்படிங்கிறதுனால ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. இன்னொன்று அங்கே இருக்கிற மக்கள் பழகிற விதம் எல்லாமே பிடிச்சிருந்தது. அமெரிக்காவை விட அது கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் அங்கே போகணும் அப்படின்னா. இன்னொன்று யூனிக் ஸ்கில் செட். அமெரிக்கானா இப்போ வேறு எதுவும் ஐடி ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும், போயிடலாம். அது வந்து ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி தான். இன்னைக்கு எடுப்பாங்க, 2 நாள் கழிச்சு வேணான்னா போக சொல்லிடுவாங்க. ஆனால் ஜப்பானில் வந்து அப்படி இல்லை, ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. அங்கே எப்படின்னா பெரும்பாலும் 98-99% மக்கள் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து காலேஜில் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்கன்னா கடைசியில் ரிட்டையர் ஆகி அதில் வருவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அவங்க கல்ச்சர் அது. ஆமாம். ஸோ ஏற்கனவே ஒரு தடவை லே ஆஃப்னால வந்து போயிருந்ததுனால அந்த இதுதான் அந்த பெஸ்ட்டு. அது எல்லாமே ஒரு யூனிக் ஸ்கில் செட்டும் வந்துடுது நமக்கு. ஸோ அமெரிக்காங்கிறது யார் வேணாலும் போகலாம், ஜப்பானுக்கு வந்து எல்லாருனாலையும் போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மொழி கற்றுக்கிறதுனால, ஜப்பானிய மொழி கற்றுக்கிறதுனால அடுத்து வந்த ரிசெஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அது வந்து எனக்கு 2008 வந்து 2007 வந்து அது நான் பெங்களூர்லேருந்து போன கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, திரும்ப இந்தியா போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் இந்தியா போக விருப்பம், நான் ஜப்பானில் தான் தொடர்ந்து இருக்கணும். அதனால் நீங்கள் இங்கே ப்ராஜெக்ட் இல்லைன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு வேறு கம்பெனியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண உடனே வேறு வேலை கிடைச்சிது. அங்கே மொழியினால தான் அது கிடைச்சிது. மொழியினால தான் அது கிடைச்சது. அதுக்கப்புறம் 2010 திரும்ப வந்துட்டேன் இங்கே சென்னை வந்துட்டு. சென்னையில் வேலை தேடினப்பவும் ரெனால்ட் நிசான் இருக்குல்ல வர இடத்துல, அங்கே கிடைச்சிது. அதுவும் ஜப்பானிய மொழியினால தான் கிடைச்சிது. உடனே வேலை கிடைச்சிச்சு.
அதுக்கப்புறம் 2014 வந்து அப்போ ரெனால்ட் நிசான்லேருந்து NECன்னு ஒரு கம்பெனிக்கு மாறிட்டேன். அது போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தது, அதனால் லோக்கலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு கிண்டியில் இருந்துச்சு அந்த கம்பெனி. ஸோ அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் நல்லா இன்னும் கொஞ்சம் ஜப்பானிய மொழி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சுது. அது ஜப்பானிய நிறுவனங்கிறதுனால அது பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து 2014 காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லே ஆஃப் ஆச்சு. அங்கே லே ஆஃப் ஆனவுடனே லாங்குவேஜ் இருந்ததுனால உடனே அடுத்த கம்பெனியில் உடனே வேலை கிடச்சிது. வித்தின் ஒரு 2-3 வீக்ஸ்லேயே வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப பெருசாக எதுவும் மெனக்கெடல. ஸோ இது மாதிரி மொழி வந்து எனக்கு த்ரூ அவுட் த லைஃப் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது வந்து நானாக படித்தது, குழந்தையிலேருந்து படித்தது இல்லை. ஒரு 3வது மொழியை வந்து வாழ்க்கையில் தேவைப்படுறப்ப நேரத்தில் படித்தாவே போதும், முன்னேறிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மொழி மேலே ஒரு ஆர்வம் இருந்தது, மக்கள் மேலே ஆர்வம். ஆமாம், அது மக்களோட பழகணுன்னாக்கா அந்த மொழி வேணும், அதுக்காக அந்த மொழியை படிச்சிங்க. சரி, அப்போ ஜப்பான் படித்தா வேலை கிடைக்குங்கிறது தான் கண்டிப்பாக. ஆமாம், இல்லையா? அப்படிதான் இப்பவும் அப்படிதான். இப்பவும் ஜப்பானி மொழி தெரிஞ்சவங்க நிறைய தேவைப்படுறாங்க ஜப்பானுக்கு, ஆனால் ஆள் இல்லை. ஓகே. அதனால தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க, லாங்குவேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசே வந்து வகுப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க, சென்னையில், கோவை, திருச்சியிலலாம். ஸோ அது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நம்ம இளைஞர்களுக்கு. இப்போ அது ஒன்று. இப்போ அன்னைக்கு கூட அந்த கியோட்டோ பல்கலைக்கழகத்துலேருந்து அவங்க வந்து இப்போ சக்குரான ஏதோ ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் ஒன்று, ஆமாம், ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இந்தியாவிலேருந்து 300 பேருக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த டீம் வந்திருந்தாங்க, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது தமிழ்நாடு அரசோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமாக வந்து அதுக்குண்டான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இப்போது பையன் வந்து ஒரு வருஷம் அந்த ஸ்காலர்ஷிப் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அதில் இப்போ ஏற்கனவே 30 கொடுத்துட்ருக்காங்க, பிறகு அதை 300 ஆக்க போகிறாங்களாம். 300 ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஒரு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் அங்கே போய்? முதல்ல ஒரு 5 வருஷம், இப்போ ஒரு 5 வருஷம், மொத்தமாக 10 வருஷம். ஒரு பக்கம் வந்து இந்த இதுக்காக வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்காக, அது மொழியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம். இப்போ இந்த தடவை வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்புறம் ஜாப்பனீஸ் மொழி தெரியுதுங்கிறதுனால இன்னைக்கு போய் அங்கே போய் இருந்தீங்க. அந்த மொழியை எதுக்கெல்லாம் என்னென்னலாம் இது பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தமிழ் இலக்கியத்திலையும் வரலாற்றுலையும் ஆர்வம் உண்டு. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.